சஞ்சய் சொல்லி உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். என் சக்தி எங்கிட்ட பிடிச்சு வந்தா நீ சொல்ல அவசரப்படாத சஞ்சய். என் சக்தி எங்கிட்ட இருந்து பிடிச்சிட்டியா? கொஞ்சம் பொறுமையா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் சஞ்சய். ப்ளீஸ் சஞ்சய் நான் கேட்க சொல்ல விட மாட்டேன். அவசரப்படாத. சொல்றத கேளு சஞ்சய். சொல்ல விட மாட்டேன். சொல்றத கேளு. கையை கேளு. ஹேய், சக்திக்காக தான் உன்கிட்ட நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லனா உன்னை தட்டி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஞாபகம் வச்சுக்க. ஏய் துர்பாடி. ஏய் நீ அடிச்சியா? ஏய் அத்தை டைம் ஆச்சு அத்தை, சீக்கிரம் கையெழுத்து போட சொல்லுங்க. செந்தில் இந்தப்பா. துர்பாடி நில்லு. ஏய் நில்லு. நீங்க உட்காருங்க முதல்ல. அப்பா அப்பா என்னாச்சு? பத்திரம் அந்த லூசுகளோட சேர்ந்து பத்திரத்தை கிழிச்சுட்டானுங்க. ஏண்டா 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 டேய், ஏண்டா இப்படி? உட்காருமா, இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல டாக்டர்மா. எப்படி இருக்கீங்க? இப்ப பரவாயில்லம்மா, நல்லா இருக்கு. மருந்து மாத்திரை எல்லாம் வேலை வேலைக்கு கரெக்டா கொடுங்க. சரிங்கம்மா. மாத்திரலாம் போட்டுட்டியா? போட்டுக்கிட்டேங்க. தென்மொழி, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு டாக்டர். ஏதாவது பெயின் ஆகுற மாதிரி ஃபீல் பண்றியாமா? கொஞ்சம் இருக்கு டாக்டர். அது போக போக சரியாயிடும். இங்க பாருங்க மிஸ்டர் கதிர்வேல், உங்க மிஸ்ஸஸ்க்கு உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு. உடம்புல ஹீமோகுளோபின் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால நான் அயன் டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன், அதை வாங்கி கொடுங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க. அப்புறம் ஈவினிங்ல மெதுவா வாக் பண்ண சொல்லுங்க. முடிஞ்சா நீங்களும் கூட போங்க, இட்ஸ் பெட்டர். சரிங்க டாக்டர். தேன்மொழி, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. வெயிட் எல்லாம் தூக்கவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் டிராவலை அவாய்ட் பண்ணிடு. ஓகே, அப்போ நான் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிடுறேன். ஏதாவது ப்ராப்ளம்னா வாங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், பாத்துக்கோங்க சார். ரொம்ப நன்றி டாக்டர். இந்தாங்க சார். தேனு, நீ ஜூஸ் சாப்பிட்டுரு, நான் போய் டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பிடிங்க. கொடுங்க. இந்தா குடி. போயிட்டு வந்து பேக் எடுத்து வைக்கிறேன். தினேஷ், வாங்கடா. என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க? வந்து ரெடி ஆகுங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல. இறங்கு இறங்கு. ஐயோ, இங்கதாப்பா. தேனு பார்த்து பொறுமையா. எவ்வளோச்சு? இந்தாங்க 50 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கிங்க. ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல, ரெடி ஆகுங்க. ஏய் ஏய், நில்லுங்கடா.
அப்படி இல்லைங்க பெரியம்மா உடம்பு சரியில்லாம வந்திருக்காங்க இல்லையா, அவங்க மேல மோதிரக்கூடாது. என்ன சரியா? என்னங்க குழந்தைங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. வாங்கடா செல்லங்களா, எப்படி இருக்கீங்க? ம், ரெண்டு பேரும் இப்படி உட்காருங்க. ம், ம். சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன். சமத்து. அப்பா எங்க? வெளியில போயிருக்காரு. சரி. தெரியுமா, ம், உங்களுக்கு அடிபட்டுருச்சாமே. ஆமாண்டா, கீழே விழுந்துட்டேன்ல, அதுல அடிபட்டுருச்சு. அம்மா தானே தள்ளி விட்டாங்க. இல்லப்பா, அம்மா விழ போனாங்கன்னு நான் பிடிக்க போனேன்னா கால் தவறி விழுந்துட்டேன். அம்மா எங்க? ரூம்ல இருக்காங்க. ஓஹோ சரி, நீங்க ரெண்டு பேரும் போய் சமத்தா விளையாடுங்க, சரியா? போங்க, ஜாகிரதை. வா தேனு, ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. இல்லங்க, நான் போய் சுகந்தியை பார்த்துட்டு வரேன். தேனு வேணாம் தேனு, சொன்னா கேளு. நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. ஒண்ணு இல்லங்க, நீங்க பேக் எல்லாம் கொண்டு போய் உள்ள வைங்க. இல்ல. நான் போய் சுகந்தியை பார்த்துட்டு வரேன். தேனு. போங்க. சுகந்தி, என்ன சுகந்தி, எல்லாருமா சேர்ந்து உன்னை திட்டாங்களா? முத்து உன்னை அடிச்சிட்டாராமே. ரங்கண்ண வந்து சொன்னாரு. சாரி சுகந்தி, என்னால தானே இவ்வளோ டென்ஷன். அது கீழே விழுந்து வயித்துல அடிபட்டுடுச்சுல்ல, அதான் எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க. இருந்தாலும் உன் புருஷன் உன்னை அடிச்சிருக்க கூடாது, தப்புதான். என்ன பண்றது, நான் மட்டும் நீ வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீ வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்டயே நகையை கேட்டிருந்தா நீ தராமலா போயிருப்ப. அது அவசரம். என் வீட்டுக்காரர யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கம். நீயே சொல்லு சுகந்தி, உன் முன்னாடி உன் புருஷனை மத்தவங்க, அதுவும் உன் பெத்தவங்களா இருந்தாலும் தப்பா பேசினா உன்னால பொறுத்துக்க முடியுமா? முடியாதுல்ல. அதேதான் எனக்கும். அந்த அவசரத்துலதான் நானும் யோசிக்காம பண்ணிட்டேன். அதோட விளைவு பாரு. இப்போ எல்லாருக்குமே எவ்வளவு சங்கடம், எவ்வளவு செலவு. ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைச்சல் தான்.
சரி விடு. அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிட்டாலும் நீயும் நானும் ஒத்துமையா தானே இருந்தோம். யார் கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆயிடுச்சு. சரி, நீ சாப்பிட்டியம்மா? எனக்கு பசிக்குது. டிஃபன் செய்றியா? 2 பேருமே சாப்பிடலாம். டிஃபன் செய்யணும். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். வாங்க. எப்ப பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. ஸ்கூலுக்கு போகணுங்கிற எண்ணமே இல்லையா உங்களுக்கு? 24 மணி நேரமும் விளையாடிக்கிட்டே இருக்கிறது. உங்க அப்பா உங்களை நல்லா கெடுத்து வச்சிருக்காரு. கைட்டு ஷர்ட்ட கைட்டு. இன்னும் ட்ரெஸ் போட தெரியல, எதுவுமே தெரியல. வீட்ல ஹோம்வொர்க் சரியா பண்றது இல்ல, சரியா படிக்கிறது கிடையாது. இரு உன் மிஸ்கிட்டயே உனக்கு கம்ப்ளைண்ட் பண்றேன். எப்ப பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கிறது. சொல்ற பேச்சு கொஞ்சம் கூட கேட்கறதே கிடையாது. ஷர்ட் போடு. சுகந்தி, நீ கைட்டு. தேன்மொழிக்கு உடம்பு சரியில்லாதனால அவளுக்கு நீ தான் சமைச்சு கொடுக்கணும். இது பாருங்க, எனக்கு இருக்கிறது 2 கைதான். ஒவ்வொரு வேலையை தான் என்னால செய்ய முடியும். கைட்டுடா. அதுக்கே சுகந்தி இப்படி கத்துற? அவளுக்கு உடம்பு சரியில்லாதனால தானே கேட்கறேன். ஏன் டென்ஷன் ஆகுற? நானே பசங்களை புறப்பட வச்சிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு இதை செய் அதை செய்யினா டென்ஷன் ஆகாதா எனக்கு? நான் இப்பவே செய்ய சொல்லியே. பசங்களை அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தானே செய்ய சொல்றேன். இது பாருங்க, அதான் உங்க பொண்டாட்டி ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல. இப்ப நீங்க வேற தனியா சொல்லணுமா? இல்ல சுகந்தி, தேன்மொழி உப்பு புளிப்பு காரம் அதிகமா சேர்த்துக்க கூடாது. பிரசவ நேரத்துல பிரஷர் அதிகமாயிடான்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால்தான் சமைக்கும் போது அவளுக்காக கொஞ்சம் தனியா உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் குறைச்சலா போட்டு சமைச்சா நல்லா இருக்கும். அதான் சொல்ல வந்தேன். இது பாருங்க, உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டி தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த சமைக்கிறதெல்லாம் பழக்கம் இல்ல. இப்படி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாலாம் எனக்கு சமைக்க தெரியாது. ஏன் சுகந்தி எதுக்கு எடுத்தாலும் இப்படி பட்டு பட்டுன்னு பேசிட்டு இருக்க? எப்படி பேசினா உங்களுக்கு என்ன? பட்டுன்னு பேசினாலும் நிதானமா பேசினாலும் விஷயம் ஒண்ணுதான். அப்படியெல்லாம் பக்குவமா பத்திய சாப்பாடுலாம் எனக்கு செய்ய தெரியாது. வேணும்னா உங்க பொண்டாட்டிக்காக நீங்களே சமைச்சுக்கோங்க. டேய் நேரா நில்றா. ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல, சீக்கிரம் கிளம்ப வேண்டாமா? இப்படியே லேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, கண்டவங்க வந்து எனக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சீக்கிரம் கிளம்புங்கடா. ட்ரெஸ் போடுறதுக்கு இவ்ளோ நேரம். பசங்களை ரெடி பண்றதுக்கு நானே தவிச்சிட்டு இருக்கேன். இங்க வந்து இதை செய்ய அதை செய்ய. சீக்கிரம்டா. சொல்ற பேச்ச கேக்குறதே இல்ல. பெல்ட் எடு, பேக் எடுத்துக்கோ. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது, உங்க அம்மா குடும்பத்துக்காகாது. என்ன நக்கலா? இது பாமா விஜயம் பாட்டு. பாட்டா? உனக்கு வைக்கிற வேட்டு. என்னங்க? சுகந்தி, பசிக்குது. டிஃபன் செஞ்சிட்டியா? உங்களுக்கு தான் ஏதோ பத்திய சாப்பாடு பண்ணணுமாமே. அதெல்லாம் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டேனே. சொல்லலையா அவரு? தேன்மொழி, எதுக்கு இங்கெல்லாம் வந்த நீ? இதெல்லாம் நான் செய்ய சொன்னேனா? பாரு,
எப்படி ஈடுபட்டு இருக்க? என்ன தேனு, உன்னை யார் இதெல்லாம் சமைக்க சொன்னது? ஆ? டாக்டர் தான் உன்னை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல? ஆ? ஆஹா. நீ பேசாத, நீ எதுவும் பேசாத. போ, நீ போய் ரெஸ்ட் எடு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆ. அது இல்லைங்க, நான் வந்து நீ வா வா வா. போ, நீ போய் படுத்துக்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ. அம்மா, அண்ணாச்சி, ஆட்டோ பிடிச்சிருப்பான். உன்னை பார்த்து சொல்லுங்க அண்ணாச்சி. இந்த மாசம் மளிகை சாமான் வாங்கின பில்லு கொண்டு வந்திருக்கேம்மா. எவ்வளவு வந்திருக்கு? 8950 ரூபாம்மா. பாதி பணம் நான் கொடுக்குறேன், மீதி பணத்தை அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. அண்ணாச்சி, அப்பா ஊர்ல இல்ல, வரதுக்கு 2-3 நாள் ஆகும். வந்த உடனே பணத்தை கொடுத்து அனுப்புறேன். பரவாயில்லைங்க தம்பி, நான் பில்லு கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க அப்புறமாவே கொண்டு வந்து கொடுங்க, நான் வரேன் தம்பி. சரி. என்னங்க இதெல்லாம்? என்ன பண்றது, சொல்லி வச்ச மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனையா ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு. இப்ப இது நம்ம நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி, பாத்துக்கலாம். நீ போய் ரெஸ்ட் எடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சமையல் ரெடி ஆயிடும். சரியா? என்ன தேனு? இந்தாங்க. என்னது? என்ன தேன் இது? இதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு கடைக்காரருக்கு பணத்தை கொடுத்துட்டு வாங்க. தேனு, சுகந்தி சொன்னதுல டென்ஷன் ஆயிட்டியா? இத பார், அவ சொன்னதும் ஒரு வகையில கரெக்ட் தானே? வாங்கின மளிகை சாமான்ல அவங்களும் நம்மளும் சேர்ந்தானே சாப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது பாதி பாதி கொடுத்து தானே ஆகணும். நான் அதுக்காக சொல்லலைங்க. வழக்கமா மாமா தானே கொடுப்பாரு. இந்த முறை அவர் இல்ல. அவர் வந்ததும் மளிகைக்காரருக்கு இன்னும் காசு கொடுக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அப்புறம் தப்பா நினைக்க மாட்டாரா? நான் இருந்தா நானே கொடுத்துருப்பேன். நான் இல்லாத நேரத்துல அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து ஒரு மளிகை கடை பாக்கி கூடவா கொடுக்க முடியல? அப்புறம் என்னத்தை சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாரா? அது தேனு, ஹாஸ்பிட்டல் செலவு ஏகப்பட்டதாய் போச்சு. அதனாலதான். என்னங்க,
நான் ஹாஸ்பிட்டல் போன விஷயமே மாமாக்கு தெரியக்கூடாதுன்னு இருக்கேன். முதல்ல இதை கொண்டு போய் அடகு வச்சு கடைக்காரருக்கு செட்டில் பண்ணிட்டு வாங்க. சரி தானே, உனக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே வாங்கி வந்துடுறேன். இதப்ப நான் போனதுக்கு அப்புறம் கிச்சனுக்குள்ள ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. இல்லைங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேன். தைரியமா போயிட்டு வாங்க. சரி. தேனே, ஏன் சிரிக்கிற? ஒன்னும் இல்ல. இல்ல இல்ல, நீ எதையோ நினைச்சு சிரிச்ச. அது என்னன்னு சொல்லு. உங்களை பத்தி யோசிச்சேன், சிரிச்சு. என்ன பத்தி யோசிச்சு சிரிச்சியா? என்ன? வேணாங்க, சொல்லுன்னுவீங்க, சொன்னா கோவப்படுவீங்க. இல்ல, நான் கோவப்பட மாட்டேன், சொல்லு. அது சரி விடுங்க. ஏய் தேனே, கேக்குறேன்ல. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. இல்ல இல்ல இல்ல, இப்ப நீ சொன்னாதான். அப்புறம் நான் அதை சொல்ல போய் உங்களுக்கு மூட் அவுட் ஆகி வாயை கொடுத்து நான் வாங்கி கட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடும். வேணாம், விடுங்க. என்ன தேனு, இப்ப நீ இருக்கிற நிலைமையில நான் உன்னை திட்டுவேனா? சொல்லு. அததான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன்.